அப்போ இதில் நமக்கு லாஸ் குறைஞ்சிருச்சு, இதில் நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே எனக்கு 7,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ் இருந்துச்சு. ஆனால் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 631 ருபீஸில் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடேயில் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணும்போது மார்க்கெட் உங்களுக்கு அகென்ஸ்டாக ஏதோ ஒரு பக்கம் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறது, அப்படின்னா லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 8. இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கும் அதோட ஹைக்கும் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன லெவலுக்கும், அதாவது 920க்கு சொல்கிறேன், இந்த ரேஞ்சுக்கும் இதோட ஹைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகியும் நமக்கு வந்து பெரிய லெவலில் லாஸ் இல்லை, சின்னதாக ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிருக்கோம். அதாவது ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய ஆர்டர்ஸை காமிச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்த ஆர்டர்ஸு. ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது வந்து இந்த ரேஞ்சு, அதாவது 920க்கு, அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி அடுத்த 920க்கு தான் நான் வந்து ஆர்டர் எடுத்தேன். அப்போ வந்து இந்த 44,850 880 இருக்குது, 815 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வச்சு 2 செல்லிங் பண்ணியிருந்தேன், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருந்தேன். 44,850லேருந்து ஒரு 350 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 45,200 சரியா. ஸோ இந்த 45,200 இந்த இடத்துல, ஸோ இந்த 45,200, அதே கீழே பார்த்தீங்கன்னா 44,500. ஸோ இந்த ரேஞ்ச் வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் டே வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப் சைடில் கொடுத்துருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒன்று ரேஞ்ச் பவுண்ட் ஆகும், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கூட மேலே போகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி நான் இந்த லெவலில் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுத்திருந்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலேயே போயிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட், அதாவது 45,200 கால் ஆப்ஷன். இந்த இடத்துல 45,200 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருந்தேன். அப்போ அதோட ப்ரீமியம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117, அதாவது 170 வந்து ப்ரீமியம் இருந்துச்சு. அதே போல் 44,500 புட் ஆப்ஷன் நாங்கள் லெவல் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 2 லெவலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரீமியம் என்ன இருந்துச்சு அப்படின்னா 101, கிட்டத்தட்ட சிமிலராக இருந்துச்சு. இது வந்து 101, இது வந்து 117 இந்த ப்ரீமியம் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 o'clock வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 1800 ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டு இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக ஆகிட்டு இருந்தப்போ 1120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்துச்சோ, மார்க்கெட் இந்த லெவலை இப்படி பிரேக் அவுட் கொடுத்துச்சோ, அப்புறம் நல்ல மூவ்மெண்ட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த 1117 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் ஆப்ஷனு, இந்த 1117லேருந்து இது 196 கிட்ட போயிடுச்சு. இந்த 196 போயிடுச்சு. இந்த 101 வந்து எனக்கு 68 இல்லை 66 இந்த சம்திங் இந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ இதில் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, இதில் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு பாருங்கள், இந்த ட்ரேடு 101லேருந்து 66 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மற்ற ட்ரேட்லாம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக வச்சுருந்தேன். நமக்கு கம்மியான கேபிட்டல் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில பை வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ஹெட்ஜிங்காக பண்ணியிருந்தேன். ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 2 ஸ்ட்ராங்கிள் தான் நான் எடுத்தேன், ஸ்ட்ராங்கிள் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9,000 கிட்ட வந்து எனக்கு லாஸ் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5,000 லாஸில் வந்து காமிச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இது வந்து 196 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ புட் ஆப்ஷனும் 190 இல்லை 180 இல்லை 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் எதை எடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இது 45,000 புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் எடுத்தேன். இந்த பாருங்கள், இந்த 45,000 புட் ஆப்ஷன் இதை வந்து நான் செல் பண்ணேன். அப்போது இதோட வேல்யூ பாருங்கள் 189 இருந்துச்சு. இதை வந்து நான் செல் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சு, இது வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 45,000 புட் ஆப்ஷன் நான் எடுத்திருந்தேன். இது வந்து என்ன எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா 189 கிட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த 189 மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் மேலே திரும்ப போணுச்சு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இன்னும் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப அடுத்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஆகிறப்போ மார்க்கெட் திரும்ப மேலே போகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 189 எடுத்தோம் இல்லையா, இது இந்த 189 வந்து 168 ஆயிடுச்சு. இந்த ஒருக்கு பாருங்கள்,
168 ஆயிடுச்சு. இந்த 189 வந்து 168க்கு போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 2800 சம்திங் வந்து ப்ராஃபிட்டு. அகைன் இந்த 196 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 246 சம்திங் இந்த ரேஞ்சுக்கு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இது மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதாவது இதை சொல்கிறேன், இந்த லெவல் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 196லேருந்து 246க்கு போயிடுச்சு. அப்போது எனக்கு இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா -17,000க்கு மேலே லாஸ் காமிச்சிடுச்சு. இந்த ரேஞ்ச் வந்து -17,000க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 250 இல்லை 240 இல்லை 260 இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரியான ப்ரீமியமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் செல் பண்ணணும். அப்போ நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா, இதோ இருக்குது பாருங்கள் 45,200 புட் ஆப்ஷன். என்ன எடுத்தேன், 45,200 புட் ஆப்ஷன். இதை வந்து செல் பண்ண போகிறேன். அப்போ அதோட வேல்யூ என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இதோ பாருங்கள் 257. இப்போ இதோட வேல்யூ 257. இப்போது ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஸ்ட்ராங்கிளாக எடுத்தது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்லாக மாறிடுச்சு. அப்போ ரெண்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இந்த மேலே இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹெட்ஜிங்காக எடுத்தது. இந்த இது இருக்கட்டும், ஸோ இந்த ட்ரேடு, இது ரெண்டு ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்காக உள்ளது. இப்போது 257 இருக்குது. அதே போல் 246 இது வந்து 246 ஆச்சு. இந்த 170 வந்து 196க்கு போணுச்சு, அடுத்து 246 போயிடுச்சு. இப்போ இந்த 246க்காக நான் 257 ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிற இந்த புட் ஆப்ஷன் 45,200 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல திரும்ப எனக்கு அந்த லாஸ் எல்லாம் கம்மியாகி ப்ராஃபிட் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ இந்த 257 ப்ரீமியம் நம்ம செல் பண்ணியிருந்தப்பங்க 45,200. இந்த 45,200 வந்து 220, அதாவது 257க்கு வாங்கினது வந்து 221க்கு வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு 4,000 நமக்கு ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல 246 கிட்ட ப்ரீமியம் போயிருந்துச்சு பாருங்கள், அது வந்து 200 மாறிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்போது -17,000க்கு மேலே லாஸ் இருந்தது வந்து 11,000 லாஸ் வந்து மாறிடுச்சு. அப்போ இதில் நமக்கு லாஸ் குறைஞ்சிருச்சு, இதில் நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே எனக்கு 7,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா லாஸ் இருந்துச்சு. ஆனால் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 631 ருபீஸில் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் இந்த ட்ரேடை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து எனக்கு ஸ்டார்டலாக இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து செல் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இது எனக்கு வந்து ஸ்டார்டலாக இருக்கும். ஈவன் மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகிறப்போ அதே ரேஞ்சு இல்லை கொஞ்சம் ரேஞ்சு கம்மியாக ஓப்பன் ஆனிச்சு, இந்த லெவலில் முடிஞ்சோ அதே லெவலில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை பெரிய லெவலில் கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக நடந்துச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்ட்ராடேல 7,000க்கு மேலே எனக்கு லாஸ் இருந்ததை நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், சார் ஒரு 9 லாட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இது மாதிரி செல் பண்ணியிருக்கீங்களே, அப்போ உங்களோட கேபிட்டல் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், பை பண்ணியிருந்தேன், ஹெட்ஜிங்காக பையிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3,80,000 சம்திங் இவ்வளோ தான் எனக்கு வந்து கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. 4 lakhsக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் தேவைப்படும். இந்த ஹெட்ஜிங் பண்ணாமல் இது மாதிரி செல் பண்ணுறீங்க, வெறும் ஸ்ட்ராங்கிள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 lakhsக்கு மேலே தேவைப்படும். பட் ஆனால் இது பண்ணும்போது, இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணும்போது இது உங்களுக்கு அயன் கான்ட்ராவோ இல்லை அயன் ஃப்ளை அந்த மாதிரி மாறிடும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கம்மியான கேபிட்டலே போதும். மினிமம் கேபிட்டல் வச்சு எப்படி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது, ஸோ அதுக்கான வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் இன்ட்ராடேலையோ இல்லை பொசிஷனலாக ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆனாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட லாஸை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.